ஐயோ அண்ணன், இது பொண்ணுங்க சமாச்சாரம். ஆமா, நீங்க ஃப்ரீயா விடுங்க. அண்ணே சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மா என்னென்ன பண்ண போற? நம்மளையும் ஆஃப் பண்றாங்களே. சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரமா வீட்டுக்கு போமா. டெய்லி 4 மணிக்கெல்லாம் எந்திக்கிற, வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. போமா. சரிண்ணே, நீங்க பாத்துக்கோங்க. சரி போக்கா, பாய்க்கா. டேய் குட்டி, எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? பாஸ், எதுக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கலாம்ல. கண்டிப்பா இத செஞ்சே ஆகணுமா? நான் நல்லா யோசிச்சுட்டேன். இதுக்கு மேல வெறும் ஆக்ஷன் தான். அதுக்கு இல்ல பாஸ், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா? எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறீங்க? இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீ ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய். டேய், நான் பார்க்குள்ள போறேன். அந்த ஆள் வரானான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே பாஸ். ப்ளூடூத் ஆன் பண்ணு. எனக்கு கால் பண்ணு ஃபர்ஸ்ட். ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது பாஸ். டேய், எக்காரணத்தை கொண்டு போனை கட் பண்ணிடாத, புரியுதா? ஓகே பாஸ். நான் பார்க்குள்ள போறேன். அந்த ஆள் வரானான்னு மட்டும் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? ஓகே தான், பாத்துக்கோ. பாஸ், ஆளு வரல பாஸ். மெஸ் பையன் தான் சைக்கிள்ல வரான் பாஸ். ஐயோ, சரி ஓகேடா, அவன் கண்ணில் படாத. இல்ல பாஸ், நீங்க கொஞ்சம் சோகமா மூஞ்சி வச்சுக்கோங்க. யார் இது? யார் இது? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நம்ம மிஸ்ஸுக்கு வர அந்த அண்ணன் மாதிரியே இருக்கே. அவர் எதுக்கு இந்த நேரத்துல இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு? பனி வேற மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் என்னடானா இங்க உட்காந்துருக்காரு. பேசாம என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாமா? அச்சோ, வேண்டாம் வேண்டாம், பேசாம தமையந்தி அக்கா கிட்ட போய் சொல்லிடலாம். பாஸ், அந்த பையன் உங்களை பார்த்துட்டான். சைக்கிளை ஓரமா நிறுத்தி உங்களை உத்து பார்த்துட்டு குழப்பத்தோட போயிட்டான். நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ ஆர்வத்தில் ஏதாவது பண்ணி தொலைக்க போற. நீ அமைதியா காருக்குள்ளே இரு. என்ன நடந்தாலும் வெளியவே வராத, புரியுதா? பாஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? டேய், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய்யடா. வராங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லு எனக்கு, புரியுதா? டேய், லைன்ல ஏறு, லைனை கட் பண்ணாத. ஓகே பாஸ், ஓகே பாஸ். செல்வி, குட்டி போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆள காணோம். வந்துருவாங்கக்கா, நீ வேணா கிளம்ப. நான் மெஸ்ஸ பூட்டிட்டு குட்டியோட வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. குட்டி வரட்டும், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்.
வந்துட்டான் பாரு. குட்டி வை, இங்க வை. டேய், கடைக்கு போயிட்டு அக்கா. வரதுக்கு இவ்ளோ நேரமா? அக்கா அது என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நம்ம மெஸ்ஸுக்கு ஒருத்தர் டெய்லி சாப்பிட வருவார்ல, அதான்க்கா. ஒருத்தர் ஐட்டா சோப்பா கோட் சூட்லாம் போட்டு வருவாரு. நீ கூட அவர்கிட்ட நல்லா பேசுவியக்கா. என்ன புரியலையா? அதான்க்கா, இந்த மெஸ்ல உன்னை வேலை செய்யற பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, அவருதான்க்கா. அவரையா பார்த்த? ஆமாக்கா. என்னடா ஆச்சு அவருக்கு? நம்ம அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு வர வழியில ஒரு பார்க் இருக்குல்ல, ம், அங்கதான்க்கா அவரை பார்த்தேன். அக்கா பாத்தியா, காலையில இருந்து அவர் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, இப்ப பாரு நீ மெஸ்ஸ பூட்டிட்டு வருவேன்னு உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஐயோ சும்மா இரு. ஆமாக்கா. அம்மா, அத சொல்றதுக்காகவா நீ இவ்ளோ வேகமா வந்த? அவர் தனியா பார்க் வாசல்ல கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காருக்கா. அவரை புதுசா பாக்குறவங்க யாராவது பார்த்தா ஏதோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு அவரை பார்க்க பாவமா இருக்குக்கா. என்ன பிரச்சனைனே தெரியலக்கா. டேய், என்னடா சொல்ற? இந்த நேரத்துல, அதுவும் இந்த பனியில பார்க்ல வந்து தன்னந்தனியா உட்கார்ந்திருக்காரா? ஏய், நல்லா பாத்தியா அந்த அண்ணாவாதான்னு? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எனக்கு அவர் அடையாளம் தெரியாதா என்ன? ஐயோ. அவர் எதுக்காக இந்த நேரத்துல அங்க வந்து உட்கார்ந்திருக்க போறாரு? அதானே. அக்கா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சத்தியமா அவருதான்க்கா. இதுக்கு மேல உனக்கு நம்பிக்கை வரலனா நீயே போய் பாரு. அக்கா, எனக்கு என்னவோ குட்டி சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு தோணுது. எதுக்கும் நீ ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறியா? சரிடி, எனக்குமே இப்போ ஒரு மாதிரி படபடப்பாதான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் மெஸ்ஸ பாத்துக்கோங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, சரியா? பத்திரமா போயிட்டு வாக்கா. ம். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்துருச்சு பாஸ். எஸ். டேய், அப்படியே இரு. அவன் என்ன பண்றான்னு மட்டும் சொல்லு. நான் பார்க் உள்ள போய் படுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே பாஸ், ஓகே பாஸ். எங்க இருக்காரு? பாஸ், அந்த பொண்ணு பார்க்கு கிட்ட வந்துருச்சு பாஸ். ஆனா பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு பாஸ். டேய், அதெல்லாம் நீ சொல்லாத. மூடிட்டு சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணு. பார்க்கலன்னு சொன்னா, இங்க தானே சொன்னா. எங்க உட்கார்ந்திருக்காருன்னு தெரியலையே. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரா? பாஸ், அந்த பொண்ணு பார்க் வாசல்ல நின்னு ஹெவியா யோசிக்குது. அடுத்து பார்க்குள்ள தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரெடியா இருங்க. ஓகே ஓகே, கட் பண்ணு. இதுக்கும் உள்ள போய் ஒரு தடவை தேடி பார்க்கலாம். எங்க போயிருப்பாரு?
எல்லாம் என் தலையெழுத்து. மாளிகை மாதிரி வீடு இருந்தோம், கடைசியில இப்படி பார்க்ல படுத்து தூங்க விட்டுட்டானுங்களே. என்ன சொல்றீங்க? யார் உங்களை பார்க்ல படுத்து தூங்க சொன்னது? வேற யாருங்க, எல்லாம் என்ன பெத்தவங்க தான். ஐயோ, இப்படியெல்லாமா பண்றாங்க? எவ்வளவு நாள் தாங்க பெத்தவங்க சம்பாரிச்சு வச்சதே அனுபவிக்கணும்னு சொல்லி தனியாளா பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சு எங்க வீட்டுல போய் சொன்னாங்க. ஆனா இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உன்னை தனியால விட முடியாது, வெளியில போய் உருப்படியா ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு வா, அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த பணக்காரங்களே இப்படிதாங்க. ஃபேமிலி பிசினஸ்க்குள்ள சேர்றதுக்கு முன்னாடி வெறும் 10,000 கொடுத்துட்டு 6 மாசத்துல வாழ்ந்து காமி 10,000 20,000 ஆக்கி காட்டு, எங்க பேரை யூஸ் பண்ணாம ஒரு தொழிலை கத்துக்கோன்னு சொல்லி உயிரை எடுப்பாங்க. இப்படி எல்லாமா பண்றாங்க? ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? குஜராத்ல ஒரு வைர வியாபாரியோட பையன் கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு சர்வர் வேலை பார்த்த கதையெல்லாம் தெரியாத உங்களுக்கு? அந்த மாதிரி தாங்க இது. சரிங்க, அவங்க ஏதாவது தொழிலை கத்துட்டு வான்னு சொன்னா நீங்க எதுக்குங்க இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க? வெளிய போய் ஏதாவது தொழிலை கத்துக்கிட்டு வர வேண்டியதானே? போலாம் தான், வெளியில பெருசா எனக்கு யாருமே தெரியாதுங்க. என்னோட படிச்சவனுங்கெல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்க முடியாது. வெளியில ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கலாம்னு பார்த்தாலும் ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டா ரொம்ப சங்கடமாயிடும்ல. அதான் எங்க போறதுன்னே தெரியாம குழம்பி போய் வீட்டுக்கு போக பிடிக்காம இங்கே படுத்துட்டேன். அட என்னங்க நீங்க, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. அதுக்காக வீட்டுக்கு கூட போகாம இந்த மோசமான குளிர்லயா படுத்து கிடப்பீங்க? எழுந்துறீங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பொறுமையா யோசிங்க, நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஐயோ, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்க மாட்றாளே. ஏங்க அதெல்லாம் செட் ஆகாதுங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டு தான் வருவேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேங்க. சும்மா வெறும் கையோட எல்லாம் போய் அவங்க முன்னாடி மொக்க வாங்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு ஒரு வேலையில சேர்ந்த பிறகுதான் அவங்க மூஞ்சிலே முடிப்பேங்க. அது வரைக்கும் நான் இங்கே படுத்துக்கிறேங்க. ஐயோ, அட என்னங்க நீங்க, எழுந்துறீங்க எழுந்துறீங்க. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? உங்களை இப்படியே விட்டுட்டு போகவும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன், இன்னைக்கு மட்டும் எங்க மெஸ்ல தங்கிக்கோங்க. நாளைக்கு போய் நீங்க வெளியே ஏதாவது வேலை தேடிக்கங்க. இல்லங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நீங்களே அங்க வேலை பாக்குறீங்க. பாவம், இது என்னோட பிரச்சனை, இத நானே பாத்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு தேவை ஒரு வேலை தானே தவிர தூங்கறதுக்கு இடம் இல்ல. என்னங்க நீங்க சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிற மாதிரி ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? அது கிடைச்சிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா? போயிடுவேங்க, போயிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு, ஆனா அத நீங்க செய்வீங்களான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன வேலைன்னு சொல்லுங்க, செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு நான் சொல்றேன். எங்க மெஸ்ல வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா? உங்க லெவலுக்கு இது கம்மிதான், ஆனா எனக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதே. அம்மா தாயே, இது உன் வாயால வர வைக்கணும்னு தானம்மா இவ்வளோ நேரம் உருட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பவாச்சும் வாயை திறந்து சொன்னியே. உங்க மெஸ்லியா? பாத்தீங்களா, நீங்க யோசிக்கிறீங்க, நினைச்சேன் உங்களுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு. அதே மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்கல்ல. ஐயோ, நான் கேட்டிருக்கவே கூடாதுதான், ஆனாலும் மனசு கேட்காம கேட்டுட்டேன்.
ஏன் தப்புதாங்க, மன்னிச்சிருங்க. ஆனா கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது வேற வேலை இருந்தா நான் கேட்டு பாக்குறேன். ஐயோ, கொஞ்சம் பிகு பண்ணி பாப்போன்னு பார்த்தா இவன் என்ன உடனே ஜகா வாங்குறா? இல்ல இல்ல இல்லங்க, செட் ஆகாதுன்னு நான் இங்க சொன்னேன். உங்க மெஸ்ல என்ன வேலைக்கு சேர்த்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். ஏற்கனவே நீங்க 3 பேர் வேலை செய்றீங்க, 10ஆவதுக்கு நானும் வந்துட்டா உங்க ஓனர் அம்மா பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? ஐயோ, இவர் வேற என்ன வேலைக்காரனே நினைச்சிட்டு இருக்காரே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ஓகேவா, செட் ஆகுமா, அதுதான் முக்கியம். வாவ், நம்ம போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செம்ம. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு ஓகே தாங்க. எப்படியோ ஒரு வேலை கிடைச்சா போதும் தான் நினைச்சேன். அந்த வேலைய நீங்களே கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. அப்பாடா, அப்படின்னா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கிட்டு நாளைக்கு காலையில மெஸ்ஸுக்கு வந்துருங்க. என்ன வேலைங்கிற டீடைல் எல்லாம் நான் நாளைக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சாரி, உங்களோட இந்த உதவிய நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அட என்னங்க நீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க. முதல்ல போறேன். நாளைக்கு முதல் வேலையா சீக்கிரமே மெஸ்ஸுக்கு வந்து நீ எப்படி ரெசிபி எல்லாம் பண்றேன்னு பாக்குறேன். சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். பாஸ், என்னாச்சு? சக்சஸ் டா. எப்படி ஏறு. நீ போடா. என்ன சைலஜா, 2 பேர் ஏதோ பயங்கரமா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, கௌதம்க்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் என்ன கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், என்னடா இதெல்லாம்? எதுவாக இருந்தாலும் பெரியப்பா கிட்ட டைரெக்டாக கேட்க வேண்டியதானே? கேள்றேன். இல்லை பெரியப்பா, நான் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதான் அம்மா மூலயமா சொல்லலான்னு நினச்சேன். நானும் சொன்னேன் மாமா, நீ பெரியப்பா கிட்ட போய் டைரக்டா பேசுன. அவர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னா இவன் என்னமோ இப்படி பயப்படுறான். என்னடா, என்ன விஷயம் சொல்ல? பெரியப்பா, அது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதான் உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாம அம்மா கிட்ட கேட்டேன். பிசினஸ் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தானே? பாத்தியா, அதுக்கே எப்படி தயங்குற? ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போற? என்னங்க, நலன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே? அவனை கேட்காம எந்த முடிவு எடுக்கக்கூடாதா? ஏ கௌதம், நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் ஒண்ணு சரியா போகலன்னு இழுத்து மூடனா அதுக்குள்ள இன்னொன்னா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சித்தி. ஒழுங்கா ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான பிளானோட வர சொல்லுங்க, நான் பண்றேன்.